தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 திட்டங்களும் தொடக்கம். கிருஷ்ணகிரி அருகே பள்ளியில் மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்க டிஜிபிக்கு அறிவுறுத்தல். தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக சிங்கமுத்துவிடம் 5 கோடி ரூபாய் நடிகர் வடிவேலு மான நஷ்டஈடு வழக்கு. நடிகர் சிங்கமுத்து பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. திருப்பூரில் நேற்று பெய்த கனமழையால் மணியக்காரன் பாளையம் பகுதியில் 30 வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். வெளியேற்ற முடியாமல் தவித்து வரும் மக்கள். குட்டையெல்லாம் எப்படி மழையில் வெள்ளத்தில் மிதந்துருக்கீங்கன்னா பாதிப்பு இருக்குங்க. ஜுரம் வருது, கொரோனா வரத்துக்கு பாதிப்பு இருக்குது சார். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு காப்பாற்றுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே செண்பகத்தோப்பு அணை நிரம்பியதால் உபரி நீர் திறப்பு. கமண்டல நாகநதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பீமன் நீர்வீழ்ச்சியில் கனமழை. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை. கடும் பனிமூட்டம் காரணமாக விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்லும் வாகனங்கள். கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. சீமான் பெயரில் திருச்சி எஸ்பியிடம் விளக்கும் கடிதம் கொடுத்த நாம் தமிழர் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். தனிச்சையாக செயல்பட்டதாக கூறி கட்சியிலிருந்து நீக்கிய சீமான். மத்திய அரசு தொடர்பான திமுக அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை கணிப்பு. ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்ற நிலையில் வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. கடலூர் மத்திய சிறையில் குட்கா வழக்கில் அடைக்கப்பட்டிருந்த கைதி உயிரிழப்பு. உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்ததாக சிறை நிர்வாகம் தகவல். சென்னை அடுத்த மதுரவாயல் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியின் போது விஷவாயு தாக்கி பொறியாளர் பலி. கழிவுநீரை சுத்திகரித்து மறு உபயோகப்படுத்தக்கூடிய பணியின் போது விஷவாயு தாக்கியதாக தகவல். இருநாள் பயணமாக போலந்து புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. உக்ரைனுக்கு சென்று அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்கிறார். விருதுநகரில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்த புதிய பேருந்து நிலையம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக நடவடிக்கை. ஜவ்வாது மலைத்தொடரில் பெய்த கனமழையின் காரணமாக வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே அகரமாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் ஒடுக்கத்தூரில் இருந்து பள்ளிக்கொண்டா வரை 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியே ஆற்றில் நீர் சென்று கொண்டிருக்கிறது. ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் விவசாய நிலங்கள் பயன்பெறுவதோடு குடிநீர் பிரச்சனையும் தீரும் என்ற காரணத்தால் மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அந்த பகுதி மக்கள் வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். சென்னை எம்ஆர்சி நகர் தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு 2024 தொடங்கி வைத்த முதலமைச்சர் 28 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். Former State Bank and the Honorable Consul General of Japan Takahashi Muneosan to the dais to witness the foundation stone laying.
Thank you, gentlemen. May I request Mr. Pang to please stay back. Ramatex Group, a Singapore-based company, plans to establish an integrated fabrics and garment manufacturing unit in Chengalpet district, investing rupees 1,160 crores, creating 5,000 jobs, for which the MOU and foundation. விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு என்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில பல்வேறு நிதிய நிறுவனங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது. அதுல மிக முக்கியமாக மாவட்டத்துல சொல்லக்கூடிய ஒரு சிங்கப்பூர் நிறுவனம் கிரீன் ஹைட்ரஜன் திட்டத்தை தொடங்க வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுல தூத்துக்குடி மாவட்டத்துல 1100 பேருக்கு வகைகள் இந்த மாற்று குறிப்பிட்ட சொல்லக்கூடிய கிரீன் ஹைட்ரஜன் திட்டத்தை இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டார். 35,000 கோடி ரூபாய் முதலீட்டுல 1,500 பேருக்கு நேரடியாக வேலை வகையில இந்த திட்டம் என்பது வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, அதே போல திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல பெருசார் பகுதியில நேரடியாக வேலைவாய்ப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1,00,000 பேர் வரை வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில பணிகளுக்கான திட்டங்களுக்கான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். அதுல மிக முக்கியமாக 7,616 கோடி ரூபாய் முதலீட்டில் 19 முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு தொடங்கி வைத்தார். அதே போல 51,157 கோடி ரூபாய் முதலீட்டில் 28 புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ். சுமார் 51,157 கோடி ரூபாய் மதிப்பிலான 28 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததையும் அந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டை தொடங்கி வைத்த நிகழ்வையும் நேரலையில் பார்த்தோம். I request Mr. Balraman Kanniappan, Director, and Mr. Juno Cho, Director, to join us. லேட்ரல் என்ட்ரி நியமனம் என்றால் என்ன என்பதை வரைகலை மூலமாக பார்க்கலாம். மத்திய அரசு துறைகளில் உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் மூலமாக பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு மத்திய அரசு வெளியிட்டிருந்த அறிவிப்பு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அது என்ன லேட்ரல் என்ட்ரி நேரடி நியமனம்? அதாவது மத்திய அரசுடைய துறைகளில் ஜாயின்ட் செக்ரட்டரியேட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பதவி. அந்த பதவிக்கு கடந்த காலங்களில் ஐஏஎஸ் முடித்திருந்து நீண்ட அனுபவமிக்க ஒரு சிவில் சர்வீஸ் பியூரோக்ராட்டை தான் அந்த இடத்துக்கு அமர்த்துவாங்க. ஆனால் இப்போ அந்த நடைமுறையை மாற்றி லேட்ரல் என்ட்ரி அப்படின்ற ஸ்கீமை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக ஐஏஎஸ் கிளியர் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு பிரைவேட் செக்டரில் நீண்ட காலம் அனுபவம் இருந்தால், அந்த துறை சார்ந்த அனுபவம் இருந்தால் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் லேட்ரல் என்ட்ரி ஸ்கீம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. சரி, 2018 நிதி ஆயோக் பரிந்துரைக்கு பிறகு இந்த திட்டம் அமலுக்கு வருது. ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுமா, இந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரி ஸ்கீமில் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா 3 to 5 வருஷம் வரைக்கும் அவங்க பணியில் இருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய பதவி காலம். எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நிர்வாக சிக்கலுக்கு ரொம்ப எளிதாக தீர்வு காண முடியும் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இப்போ ஏன் சர்ச்சை அப்படின்னு பார்க்கும்போது, 24 மத்திய துறைகளில் தான் இந்த வேகன்சி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இணை துணை இயக்குனர் இந்த 3 பதவிகளுக்கு தான் இந்த 45 வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எந்தெந்த துறை அப்படின்னு பார்க்கும்போது, உள்துறை, நிதித்துறை, விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், விமான போக்குவரத்து, இந்த மாதிரியான முக்கிய துறைகளில் இந்த பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, எதிர்ப்பு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வேகன்சி 2 வேகன்சி தான் இருக்குது. அதன் காரணமாக இடஒதுக்கீடு பொருந்தாது. ஒரு வேகன்சி எப்படி ரிசர்வேஷன் அடிப்படையில் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத மத்திய அரசுடைய கேள்வியாக இருக்குது. அதன் காரணமாக இதுக்கு இடஒதுக்கீடு பொருந்தாது அப்படின்ற ஒரு கிளாஸையும் ஆட் பண்ணுறாங்க. இதனால் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே சிவில் சர்வீஸில் நீண்ட காலம் அனுபவம் மிக்கவர்கள் இந்த பதவி உயர்வுக்காக காத்திருப்பாங்க. அவங்களுடைய வாய்ப்பு பறிப்போகுது. சரி, கடந்த காலங்களில் இந்த 7 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் இந்த நேரடி நியமனம் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது, 35 பேர் தனியார் துறைகளை சேர்ந்தவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இடஒதுக்கீடு பொருந்தாது, வேலைவாய்ப்புடைய பதவி உயர்வில் இருக்கக்கூடிய முன்னுரிமை பறிப்போகக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் காரணமாக சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அணிதிரண்டதன் காரணமாக இந்த நோட்டிஃபிகேஷனை மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த லேட்ரல் என்ட்ரி ஸ்கீமை அவங்க வாபஸ் வாங்கலை அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்.